മാർക്കണ്ഡേയന് വേണ്ടിയിട്ട് രണ്ടായി പിളർന്നു. മാർക്കണ്ഡേയൻ നേരെ അതിൻ്റെ ഉള്ളിൽ കൂടെ വന്നു. കാലൻ പിന്നിൽ ആ ഒരു കാലനിഗ്രഹം നടത്തിയ തൃശൂലം ഇവിടെ തന്നെ ഒരു ശൂലം കഴുകിയ കുളം എന്ന് പറയുന്ന സ്ഥലമുണ്ട്. ശിവലിംഗം അതുപോലെ ഈ പറഞ്ഞ മാർക്കണ്ഡേയൻ കെട്ടിപ്പിടിക്കുന്നു. അത് കാലൻ അതിന്റെ ഈ കുളത്തിന്റെ തന്നെ പ്രത്യേകത ഒന്ന് ശ്രദ്ധിച്ചിരിക്കാം. രണ്ട് വർണ്ണത്തിലുണ്ട്. ഒന്ന് ഗംഗാജലം എന്നുള്ള ഒരു സങ്കല്പമുണ്ട്. ഉള്ളിലേക്ക് അതാണ് സ്വയംഭൂ ആയിട്ട്. അവിടെ ഉള്ള ശിവലിംഗമാണെങ്കിൽ ഇപ്പുറത്ത് സ്വയംഭൂവാണ്. 3 പാദങ്ങൾ വെച്ച് ഒരു രീതിയിൽ അത് പറഞ്ഞു കൊടുത്തു എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ ഒരു രീതിയിൽ അവർക്ക് മാത്രം കിട്ടിയിട്ടുള്ള ആ കുടുംബത്തിന് മാത്രമായിട്ടുള്ളതാണ്. ദേവൻ നേരിട്ട് മൂലമന്ത്രം തന്ത്രി திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயம் ஒரு மாபெரும் சரித்திர கதை வரலாறு கொண்ட மிக புண்ணிய ஸ்தலமான ஆலயம்தான் இந்த திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயம். ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தை இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இத அப்படியே உங்க மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. காரணம், ஆலயத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த மர அமைப்பு பகுதி ஆலயத்தோட சரித்திர கதையில ஒரு முக்கிய பங்கா காணப்படுது. சரிங்க, இன்னைக்கான கோவில் பதிவை தொடங்கலாமா? இன்னைக்கான கோவில் தரிசன பயணத்துல நாம வந்திருக்கிற இடம் கேரளாவில் இருக்கிற மலப்புரம் மாவட்டம் தான். கேரளத்தோட மலையாள மொழி புராணத்திலையும் தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழி புராணத்திலையும் ஏன் மற்ற மொழி புராண வகையிலையும் ஒரு மாபெரும் சரித்திர புராண அங்கமா அமைஞ்சிருக்கிற ஒரு ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். அதுதான் திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயம். இந்த ஆலயம் நம்மளுடைய கோவில் பயணத்துல 70வது கோவிலா அமைஞ்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்துல இப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷ ஆலயத்துல நான் தரிசனம் செஞ்சதோடு மட்டுமல்லாம உங்களோட பார்வைக்கு கொடுத்தது நினைச்சு இன்னும் சந்தோஷப்படுறேன். அப்படி என்ன இந்த ஆலயம் ஒரு பொக்கிஷம்னு கேட்டா, பல புராண கதைகள் இருக்கையில எல்லோருக்கும் மார்க்கண்டேயன் புராண கதை என்பது தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கண்டேயன் சரித்திரம் கதை தொடங்கியதும் இந்த ஆலயம்தான், முடிவு பெற்றதும் இந்த ஆலயம்தான். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் இந்த திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயம். இந்த ஆலயத்துல பல சிறப்பு அமைப்புகளும் பல சுவாரஸ்ய கதை நிகழ்வுகளும் நடந்திருக்குது. அதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க கோவிலுடைய கதைக்குள்ள போகலாம். கொற்ற மலையில நான் நினைஞ்சிட்டு கோவில் பிரகாரத்துல நடந்து போகும்போது என் கண்ணில் பட்ட முதல் விஷயம்தான் இந்த அபூர்வம் நிறைந்த பல நூற்றாண்டுகள் கொண்ட அபஸ்மாரயக்ஷன் சிலை. இந்த சிலை இந்த கோவில்ல நடந்த சரித்திர நிகழ்வுகளுக்கு சாட்சியாக கிடைச்ச ஒரு சிறப்பு அமைப்பு சிலைன்னு சொல்லலாம். இந்த சிலையை பாருங்க. இந்த சிலையோட ஆயுள் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டு காலத்துல அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த சிலையில ஒரு தேவன் சம்கார ரூபம் கொண்டிருப்பதும், அவரோட காலுக்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருப்பதும், அத ஒரு நபர் கட்டிப்பிடிச்சு இருக்கிற மாதிரியும், இன்னொரு நபர் அந்த லிங்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நபரை தாக்க வந்த மாதிரியும் வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ரூப அமைப்பு தான் நான் உங்ககிட்ட சொன்ன மார்க்கண்டேயன் சரித்திர கதையோட கடைசி பாகத்தோட நிகழ்வா அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட கதை நிகழ்வோட மொத்த ரூப முடிவாய் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இந்த சிலை தான் அபஸ்மாரயக்ஷன் சிலை என்று பெயர் கொண்டு காணப்படுது. இந்த பதிவுல ஆலய சரித்திர கதை சுருக்கமா சொல்லியிருந்தாலோ, நம்மளுடைய சுவாரஸ்ய கதைக்குள்ள போனாதான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க சரித்திர கதை பயணத்தை தொடங்கலாம். முன்னொரு காலத்துல மிருகண்ட முனிவர் மித்ராவதி என்ற ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு
வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைச்சு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் கிடைக்காம ஏங்கி இருந்தாங்களாமா. அதுதான் குழந்தை பேரு சந்தோஷம். இந்த ஒரு பாக்கியம் இல்லாதனால தங்களுடைய வாழ்க்கையே நினைச்சு கவலைப்பட்டிருக்காங்களாமா. அப்பதான் மிருகண்ட முனிவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. அதாவது, இந்த உலகத்தை படைச்சது எல்லாம் வல்ல பரமேஸ்வரனான சிவபெருமான் தானே, சரி இனி அவரையே நினைச்சு நாம தவம் இருக்கலாம்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லி 2 பேருமே சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அவங்களோட தவத்துல சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் அவங்களுக்கு வரம் கொடுப்பதற்காக அவங்க முன்னாடி தோன்றாரு. அந்த சமயம் மிருகண்ட முனிவரும் மித்ராவதியும் இருவரும் தங்களுடைய குறையான பிள்ளை பேரு, அதாவது குழந்தை இல்லாத நிலையை போக்கி ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வரமா கேட்கிறாங்க. இதை கேட்ட சிவபெருமான் உடனே வரம் அளிக்க முற்படுறாரு. ஆனா அதுல ஒரு புதுவிதமா வரம் தராரு. அதாவது 2 சோதனைகளை வச்சு வரம் அளிக்க முற்படுறாரு சிவபெருமான். அதாவது, அதிக ஆயுள் கொண்ட முட்டாள் குழந்தை வரம் வேண்டுமா அல்லது குறைஞ்ச ஆயுள் கொண்ட அறிவு குழந்தை வரம் வேண்டுமான்னு சிவபெருமான் அவங்க கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்ட முனிவரும் அவரது மனைவியும் குழப்பத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சு, எங்களுக்கு குறைவான ஆயுள் கொண்ட அறிவு குழந்தையே போதும்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமான் அவங்க கேட்ட வரத்தை கொடுத்துட்டு இந்த குழந்தையோட ஆயுள் 16 வயசு மட்டும்னே சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதன் பிறகு இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேரு உண்டாகுது. மிருகண்ட முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்ற பெயரும் வைக்கிறாங்க. பிறகு அந்த மார்க்கண்டேயனுக்கு பல வேதங்களும் கலைகளும் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா வாழ்ந்து வந்திருக்காங்க குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல. ஆனா மிருகண்ட முனிவருக்கு மட்டும் அப்பப்போ மனசுல ஒரு கவலை இருந்திருக்குது. அதாவது, சிவன் கொடுத்த வரத்தை நினைச்சு அவர் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. இப்படியே காலம் போனதும் மார்க்கண்டேயனுக்கு 16 வயது வருது. அப்போ முனிவரும் அவரது மனைவியும் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் மார்க்கண்டேயனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இதையெல்லாம் அறிஞ்ச மார்க்கண்டேயன் சிவனை நினைச்சு பல வழிபாடுகளை செய்யறான். இதன் பிறகு ஒரு 16 வயது வந்ததும் மார்க்கண்டேயன் தனது பிறந்த நாள் அன்று திருநாவாயின்னு சொல்லக்கூடிய நவாமுகந்தன் ஆலயத்துக்கு தரிசிக்க போறான். அந்த சமயம் காலனான யமதர்மன் மார்க்கண்டேயனோட ஆயுள் காலம் முடிவதை அறிஞ்சு அவனை தன்னோட பாசக்கயிறு போட்டு இழுக்க வராரு. இதை தெரிஞ்ச உடனே மார்க்கண்டேயன் நவாமுகந்த கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா அவரால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நீ பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்கோடு போன்னு அனுப்பி வச்சிடறாரு. அப்போ மார்க்கண்டேயன் திருப்பரங்கோடு ஆலயம் போனதும் ஆலயத்தோட கதவுகளை யமன் திறக்க விடாம பண்ணிடுறாரு. அதே சமயம் அவரும் அந்த மார்க்கண்டேய சிறுவனை துரத்திக்கிட்டே வராரு. அந்த நேரத்துல அங்க சிவனை நினைச்சு வழிபடுறான் மார்க்கண்டேயன். உடனே அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருந்த ஆலமரம் 2ஆ பிளந்து அவனை கோவிலுக்குள்ள அனுப்பி வச்சிடுது. அதன் பிறகு மார்க்கண்டேயன் ஆலயத்தோட கருவறைக்குள்ள நேரா போயிட்டு கருவறையில லிங்கமா இருக்கிற சிவபெருமானை கட்டி பிடிச்சு காப்பாத்த சொல்லி அழுகிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த யமன், உன்னோட ஆயுள் காலம் முடிஞ்சதுதான், இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லி மார்க்கண்டேயனை பின்தொடர்ந்து தன்னுடைய பாசக்கயிறை வீசுறாரு. அப்போ அந்த கயிறு மார்க்கண்டேயன் மேலையும் அவன் கட்டிப்பிடிச்ச சிவலிங்கத்து மேலையும் சேர்ந்து விழுது. கயிறு போட்ட காலனான யமன் அவனை இழுக்க முயற்சி படுறாரு. அப்போ லிங்கம் மேல போடப்பட்ட அந்த கயிறும் சேர்ந்து லிங்கத்தையும் இழுக்குது. கொஞ்ச நேரத்துல லிங்கத்திலிருந்து பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு லிங்கம் சிதறி வெடிக்குது. அதன் பின்பு பரமேஸ்வரனான சிவபெருமான் உச்சபட்ச கோபத்துல சம்ஹார ரூபத்துல காட்சி கொடுத்து தன்னோட பக்தனான மார்க்கண்டேயனை யமதர்மனான காலன் அழிக்க வருவதை தாங்காம தன்னோட திரிசூலத்தை எடுத்து காலனை வதம் செய்யறாரு. இதுக்கப்புறம் காலன் இறந்து போயிடுறான். அதன் பிறகு தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனுக்கு என்றும் நல்வாழ்வு புரிந்து தீர்க்க ஆயுள் பெறணும்னு வரம் கொடுக்கிறாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன் அவனுடைய குடும்பத்துக்கிட்ட போயிடுறான். இந்த சம்பவம் நிகழ்ந்த பகுதி தான் இப்போ இந்த கோவில்ல இருக்கிற பல சிற்ப வண்ணங்கள் கொண்ட கருவறையான ஆதிமூலஸ்தான பகுதி. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சிவபெருமான் தன்னுடைய வதம் செஞ்ச திரிசூலத்தை கழுவிய குளம்தான் இந்த ஆலயத்தோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற கம்பி வேலி போடப்பட்டிருக்கிற குளம். இந்த குளம் காலனை வதம் செஞ்சு திரிசூலத்தை இருக்கிற இரத்தத்தை கழுவிய குளம் என்பதால இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அப்படி சிவபெருமான் திரிசூலத்தை கழுவுறதுக்கு
3 பாதங்கள் வச்சு குளத்துக்கு போனதா ஐதீகம். அந்த 3 பாதங்கள் வச்ச இடத்துல தான் இப்ப 3 கருவறை அமைஞ்சு லிங்கம் வச்சு வணங்கி வர்றாங்க. சூளத்தை கழுவிய பின்பு சிவபெருமான் இப்ப இருக்கிற கோவிலுடைய மைய கருவறையான பகுதியில லிங்கம் இல்லாத சுயம்பு சிலையா ஆவடையோட கீழே அமர்ந்து காட்சி தராரு. இந்த கருவறை பகுதியில நாம லிங்க ரூபம் பார்க்க முடியாது. இந்த ஆலயத்துல 2 கருவறை சிவபெருமானுக்கு அமைஞ்சிருக்குது. ஒன்னு ஆதி மூலஸ்தானமான காலனை வதம் செஞ்ச பகுதி, இன்னொன்னு சம்ஹாரம் ஒழிந்து சுயம்பு ரூபமா அமைந்த ஒரு பகுதி. இந்த ஆலய தரிசனம் பண்றவங்க முதல்ல ஆதி மூலஸ்தானத்தை வணங்கிட்டு தான் சுயம்பு மூர்த்தியை வணங்கணும். ஆதி மூலஸ்தானத்துல இருக்கிற சிவபெருமான் உச்சபட்ச கோப ரூபத்துல காட்சி கொண்டிருக்கிறார். அதே சுயம்பு கருவறையில லிங்கம் இல்லைனாலும் அந்த கோபம் இருப்பதால அவரை சாந்தப்படுத்த சிவனுடைய மனைவியான அன்னை பார்வதி சில அவருக்கு இடப்பக்கமா அமைச்சு சிவனை சாந்தப்படுத்துறதா சொல்லப்படுது. இந்த திருப்பரங்கோடு ஆலயத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்குள்ள முக்கிய 2 வர்ணத்துல இருக்கக்கூடிய குளம்தான். நாம நிறைய ஆலயங்கள் போயிருப்போம், ஆனா இது மாதிரி ஒரே குளத்துல 2 விதமான வர்ணத்துல தண்ணி பார்க்கறது என்பது சிறப்புன்னு சொல்லலாம், மிகவும் ரேர்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்புக்கும் பதிவுல சில கதைகளும் சொல்லப்பட்டிருக்குது. அதோடு நாம சரித்திர கதையில பார்த்த திரிசூலம் கழுவிய குளமானது முன்னாடி காலத்துல சிகப்பு நிறத்துல இருந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயத்துல மொத்தமா 3 குளம் அமைஞ்சிருக்குது. அதுல பிரதான குளம் 2 வர்ணத்துல காணப்பட்ட இந்த குளம் தான். ஆனா அதுல பக்தர்கள் இறங்க அனுமதிக்கப்படுறதில்ல. இங்குள்ள 2 கருவறையிலும் சிவபெருமான்கள் சூரியன் மறையும் திசையான மேற்கு பகுதியை நோக்கி தான் அமைஞ்சிருக்காங்க. அதோடு இந்த ஆலயத்துல தற்போதைய பிரதான வாசல் கிழக்கு பகுதியா இருந்தாலும் ஒரு காலத்துல மேற்கு பகுதியில பெரிய அளவிலான கோபுரம் இருந்து வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்துல அது தகர்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. இத இந்த ஆலயத்துல போனா அந்த கோபுரம் இருந்ததுக்கான அடையாளத்தை நாம பார்க்கலாம். அப்புறம் இங்குள்ள சுயம்பு மூர்த்தி கருவறையை பத்தி சொல்லணும். ஏன்னா இந்த கருவறை வித்தியாச நீள்வட்ட வடிவுல 2 அடுக்கு கொண்டு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னொன்னு சொல்ல போனா மார்க்கண்டேய சரித்திர கதையில முனிவர் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொடுத்தது இந்த ஆலயம்தான். அந்த குழந்தைக்கு நல்வாழ்வு கொடுத்ததும் இந்த ஆலயம்தான். அதனாலதான் இந்த ஆலயத்தை சிறப்பு மிக்க புண்ணிய ஸ்தலம்னு சொல்றாங்க. பல விசேஷ வழிபாடுகள் இங்க இருந்தாலும் முக்கிய வழிபாடு என்னமோ மிருத்யுஞ்சய ஹோமம், சங்காபிஷேகம், குழந்தை மற்றும் கல்யாண வழிபாடு குறிப்பா சொல்லப்படுது. இந்த ஆலயத்துல சங்கா அபிஷேகமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் எல்லா நாளும் நடைபெறுவது வழக்கம்னு சொல்றாங்க. சொல்ல போனா எல்லா நாளும் இங்க பக்தர்கள் வந்த வண்ணமா தான் இருக்காங்க. இந்த திருப்பரங்கோடு ஆலயத்துல 2 சிவபெருமான், பார்வதி, கணபதி, 3 திருப்பாத சிவலிங்கங்கள், நவாமுகுந்தன், பத்ரகாளி, வேட்டைக்காரன், மார்க்கண்டேயன் ஸ்மாரகம், ஐயப்பன், கோஷால கிருஷ்ணன், ரக்ஷஸ் என மற்ற உபமூர்த்திகள் சிலைகளும் அமைஞ்சிருக்குது. இன்னும் பல சிறப்புகளும் ஆச்சரியங்களும் இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்குது. அதை நான் சொல்றதை விட இதையெல்லாம் நேர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்னு. மார்க்கண்டேய பக்தனுக்கே மறுவாழ்வு கொடுத்த சிவபெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுத்து அருள் புரிவார்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருப்பரங்கோடு மகாசிவன் ஆலயத்தை பத்தி இன்னும் தொடர்ந்து தரிசித்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான கோவில் தரிசனம் எங்கே அப்படின்னா ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இந்த கோவில் வந்துட்டு நம்ம தமிழ்லையும் சரி அண்ட் மலையாளத்திலும் சரி இந்த கோவிலை பற்றி தான் ஒரு கதை, அதாவது ஒரு கதை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த கதை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதாவது மார்க்கண்டேயன் கதை அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழ்லையும் சரி அண்ட் மலையாளத்திலும் சரி கண்டிப்பாக அந்த கதையை தெரியாதவங்க நிறைய பேர் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கதை உருவானதுக்கான காரணம் இந்த கோவில் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான கோவில் தரிசனம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலப்புரம் மாவட்டம். ஸோ மலப்புரத்துலேருந்து திருவூர் பகுதி அப்படின்னு திருவூர்லேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கோவில் லாஸ்ட்டு சமரவட்டம் பார்த்தோம். ஸோ அந்த கோவிலுக்கும் ஆலத்தியூர் ஹனுமான், ஸோ இந்த 2 கோவிலுக்கும் மிடில் அமைஞ்சிருக்கக்கூடியதான்
ஸோ இந்த திருப்பரங்கோடு மகா சிவக்ஷேத்திரம் சொல்லக்கூடிய சிவன் ஆலயம் தான் வந்திருக்கும். ஸோ இந்த கோவில் வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செக்ரட்டரிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த கோவிலை பற்றின விசேஷங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரேட்டா, നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞോളൂ. എൻ്റെ പേര് രാമേന്ദ്രൻ. രാമേന്ദ്രൻ. നിങ്ങളുടെ പേരേട്ടാ? എൻ്റെ പേര് രാജേന്ദ്രകുമാർ. രാജേന്ദ്രകുമാരൻ. ഏട്ടാ, വളരെ പുരാതനമായ ഈ ക്ഷേത്രം, അതായത് തിരുപ്പരങ്കോട് മഹാശിവക്ഷേത്രത്തിന്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ചരിത്രം ഇത് മാർക്കണ്ഡേയ പുരാണം, മാർക്കണ്ഡേയനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടുള്ളതാണ് ഈ ക്ഷേത്രം കിടക്കുന്നത്. മാർക്കണ്ഡേയ പുരാണത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട് 15-ാം നൂറ്റാണ്ടിലെ പല പുരാണങ്ങളിലും ഈ ക്ഷേത്രത്തെ പറ്റി പ്രതിപാദിച്ചിട്ടുണ്ട്. അത് ചരിത്ര രേഖ കൂടിയാണിത്. ഇതെന്താ വെച്ചാൽ ചുരുക്കി പറഞ്ഞാൽ ഈ തിരുനാവായ ക്ഷേത്രമായിട്ട് ബന്ധം ഉള്ള ഒരു ക്ഷേത്രമാണിത്. മാർക്കണ്ഡേയൻ്റെ മാതാപിതാക്കൾ, താപസന്മാരായിട്ടുള്ള മാതാപിതാക്കൾ പുത്രന്മാരില്ലാത്തതിൻ്റെ ദുഃഖത്തിൽ തപസ്സനുസരിച്ച് മഹാദേവൻ പ്രത്യക്ഷപ്പെട്ടിട്ട് വരം ചോദിച്ചപ്പോൾ ഒരു ദീർഘായുസായിട്ടുള്ള ഒരു മന്ദബുദ്ധിയെ വേണോ അതോ അല്പായുസായ ഒരു ബുദ്ധിമാനെ വേണോ എന്നുള്ള ഒരു ചോദ്യം ചോദിച്ചപ്പോൾ അല്പം ആലോചിച്ചതിന് ശേഷം അല്പായുസാണെങ്കിലും ഒരു ബുദ്ധിമാനെ മതി എന്നുള്ള ഒരു ഇതിലാണ് അങ്ങനെയാണ് വരം നൽകിയിട്ട് മാർക്കണ്ഡേയൻ്റെ ജനനമുണ്ടായത്. 16-ാം വയസ്സിൽ മൃത്യു എന്നുള്ളതാണ് അന്നത്തെ വരം. അങ്ങനെയാണ് ബുദ്ധിമാനായിട്ടുള്ള മാർക്കണ്ഡേയൻ അങ്ങനെ പിറവി കൊണ്ടു. 16-ാമത്തെ പിറന്നാൾ ദിവസം തിരുനാവായ ക്ഷേത്രത്തിൽ അദ്ദേഹം ദർശനത്തിന് പോയിട്ട് കാലൻ കയറുമായിട്ട് പാശമായിട്ട് വരുന്നത് കണ്ട് നേരെ ശ്രീകോവിലിൻ്റെ ഉള്ളിലേക്ക് ഓടിക്കയറിയപ്പോൾ നാവാമുകുന്ദൻ പറഞ്ഞു, ഈ കാലന് രക്ഷ നേടാൻ എനിക്ക് നിന്നെ സഹായിക്കാൻ പറ്റില്ല, തൊട്ട് പിന്നിലുള്ള തിരുപ്പരങ്ങോട്ടപ്പൻ്റെ അടുത്തേക്ക് പോകാൻ പറഞ്ഞു. അങ്ങനെ മാർക്കണ്ഡേയൻ ആ ശ്രീകോവിലിൻ്റെ പിന്നിൽ കൂടെ നാവാമുകുന്ദൻ നൽകിയ ഒരു 12 കല്ലുകൾ കൂടി കാലനടുത്ത് വന്നു കഴിഞ്ഞാൽ അത് എറിഞ്ഞു കൊള്ളാൻ പറഞ്ഞ് ആ കല്ലുകൂടി കൊടുത്തു. ആ ക്ഷേത്രത്തിൻ്റെ ശ്രീകോവിലിൻ്റെ പിന്നിലുള്ള വാതിലിലൂടെ പുറത്തേക്ക് വന്നു. നേരെ പിൻഭാഗത്ത് 3 കിലോമീറ്റർ മാറിയിട്ടാണ് ഈ ക്ഷേത്രമുള്ളത്. അപ്പോൾ കറക്റ്റ് അതിൻ്റെ ഡയറക്ഷനും അങ്ങനെയാണ്. അപ്പോൾ ആ വാതിലുകൾ പിന്നെ തുറന്നിട്ടില്ല എന്നാണ് പറയപ്പെടുന്നത്. നാവാമുകുന്ദനും കൂടെ വന്നു എന്നുള്ള ഒരു സാന്നിധ്യമുണ്ടായി. ആ കല്ലിലൂടെ നാവാമുകുന്ദൻ്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായി എന്നുള്ളൊരു കൂടിയുണ്ട്. അങ്ങനെ മാർക്കണ്ഡേയൻ ഇങ്ങോട്ട് വരുന്ന വഴിക്ക് ഉള്ള ആല് മാർക്കണ്ഡേയന് വേണ്ടിയിട്ട് 2ആയി പിളർന്നു. മാർക്കണ്ഡേയൻ നേരെ അതിൻ്റെ ഉള്ളിൽ കൂടെ വന്നു. കാലൻ പിന്നിൽ കയറുമായി. അങ്ങനെ ഇവിടെ ഉള്ള മൂലസ്ഥാനം ഉണ്ട്, കാരണത്തിൽ ശിവൻ എന്നുള്ള അതായിരുന്നു പണ്ടുണ്ടായിരുന്ന ക്ഷേത്രം എന്ന് പറയപ്പെടുന്നു. അവിടെ ശ്രീകോവിലേക്ക് കയറിയപ്പോൾ കാലൻ പിന്നിൽ വന്ന് കയറെറിഞ്ഞ് ശിവലിംഗത്തിലും മാർക്കണ്ഡേയനെയും ഒന്നിച്ച് ആ കയറ് വരിഞ്ഞു. അത് വലിച്ചപ്പോൾ അത് ആ കയറ് ശിവലിംഗത്തിനെയും കൂടി ഒന്ന് ഇളക്കി. അപ്പോൾ അതിൽ സംഹാരം വളരെ ദേഷ്യം വന്ന മഹാദേവൻ കാലനെ നിഗ്രഹിക്കുകയാണ് ഉണ്ടായത്. തൻ്റെ തൃശൂലം കൊണ്ട് കാലനിഗ്രഹം നടത്തി. എന്നിട്ട് ആ ഒരു കാലനിഗ്രഹം നടത്തിയ തൃശൂലം ഇവിടെ തന്നെ ഒരു ശൂലം കഴുകിയ കുളം എന്ന് പറയുന്ന സ്ഥലമുണ്ട്. അവിടെ ആ ശൂലം കഴുകുകയാണ് ഉണ്ടായത്. അത് വളരെ പഴയ ആളുകളൊക്കെ പറയുന്നുണ്ട്, ഇപ്പോൾ ഈ ഇടയ്ക്ക് ഒരു നവീകരണം നടത്തി. അതിനു മുമ്പ് ആ ഒരു രക്തവർണ്ണം അതിനുണ്ടായിരുന്നു എന്ന് പഴയ ആളുകൾ അത് പറയുന്നുണ്ട്. അപ്പോൾ അതുകൂടി ഒരു ഐതിഹ്യത്തിൻ്റെ വല്ലാത്തൊരു വശം തന്നെയാണത്. അപ്പോൾ അതിൻ്റെ ബാക്കി എന്താ വെച്ചാൽ ഇത് കഴിഞ്ഞ് ഒരു തീർത്ഥക്കുളമുണ്ട്. തീർത്ഥക്കുളത്തിൽ ഒരു വയോധികൻ വന്ന് തലയിൽ വെള്ളം ഒഴിച്ചുകൊണ്ടിരിക്കണം. അപ്പോൾ ഒരു കുട്ടി വന്ന് ചോദിച്ചു, ഞാൻ സഹായിച്ചോട്ടെ ചോദിച്ചു. അപ്പോൾ സഹായിച്ചോളാൻ പറഞ്ഞു. അങ്ങനെ സഹായിച്ചു. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ കാണാനില്ലാതെയായി. അപ്പോൾ ഒരു അശരീരി പോലെ ഉണ്ടായി. ഇന്ന ശ്രീകോവിലിൽ വന്നിട്ട് ഒഴിച്ചാൽ മതി എന്നുള്ള ഒരു വെള്ളം ഒഴിച്ചാൽ മതി. അപ്പോൾ അത് ഇപ്പോഴും ചെയ്തു വരുന്നത് ആ കുട്ടിയുടെ പരമ്പരയിൽപ്പെട്ട കൽപ്പുഴ തന്ത്രിമാരാണ് ഇപ്പോഴും ആ ഒരു ശംഖാഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നത്. അത് ഈ പറഞ്ഞത് ശബ്ദം കേട്ടത് പറയപ്പെടുന്നു. അതാണ് സ്വയംഭൂ ആയിട്ട്. അവിടെ ഉള്ള ശിവലിംഗമാണെങ്കിൽ ഇപ്പുറത്ത് സ്വയംഭൂവാണ്. 3 പാദങ്ങൾ വെച്ച് ഇവിടെ സ്വയംഭൂവായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ടു എന്ന് ആണ് ഐതിഹ്യം ഉള്ളത്. ഓക്കെ. അപ്പോൾ നിങ്ങൾ പറയുന്ന കുളം അത് നമ്മുടെ ആദ്യ മൂലസ്ഥാനത്ത് മുന്നിലുള്ള. ഓ ശരി. അതിന് ഓരത്തുള്ളത് അതിന് തൊട്ടിപ്പുറത്തായിട്ട് ഈ അഭിഷേകം നടത്തുന്നുള്ള ഒരു കുളമുണ്ട്. അതിന്റെ ഈ കുളത്തിന്റെ തന്നെ പ്രത്യേകത ഒന്ന് ശ്രദ്ധിച്ചിരിക്കാം. 2 വർണ്ണത്തിലുണ്ട്. ഒന്ന് ഗംഗാജലം എന്നുള്ള ഒരു സങ്കല്പമുണ്ട്. ഉള്ളിലേക്കുള്ളത് ഗംഗാജലം എന്നുള്ളത് അത് ഇവിടെയുള്ള അഭിഷേകത്തിന് എടുക്കുന്ന ആ തീർത്ഥമാണിത്, ആ വെള്ളമാണത്. അപ്പൊ അതും കൂടി ഒരു വലിയൊരു പ്രത്യേകതയാണത്. ഒരേ കുളത്തിൽ തന്നെ 2 വർണ്ണം നമുക്കത് കാണാനും അത് പ്രത്യേകതയാണ്. യാഗം നടന്ന സ്ഥലം എന്നുള്ള ഒരു ഇതുണ്ട്. അവിടെ തുരങ്കമുണ്ട്. അവിടെ തുരങ്കമുണ്ട്. അപ്പൊ ഇതുപോലെ തന്നെ ഈ അഭിഷേക തീർത്ഥം വീണ്ടും അങ്ങോട്ട് തന്നെ വരുന്നു എന്നുള്ളൊരു സങ്കല്പം കൂടിയുണ്ട്. ശരി.
അങ്ങനെ ഒരു ഉള്ളിൽ കൂടെ ഒരു ഇതുണ്ട്. അവിടെ ഇപ്പോഴും നമുക്ക് ചെറിയൊരു ഇത് കാണാം, ഒരു തുരങ്കം ഉണ്ടായിരുന്നു അവിടെ. അതിൻ്റെ ഉള്ളിൽ തപസ്, അതായത് യാഗം നടന്നിരുന്ന ഒരു യാഗഭൂമി കൂടിയാണെന്ന് വിശ്വസിക്കപ്പെടുന്നു. ശരി ശരി ശരി. അതുകൂടി ആ പവിത്രത കൊണ്ടുകൂടി ആവാം അവിടെ വെള്ളത്തിന് ഇങ്ങനൊരു പ്രത്യേകത എന്നുള്ളത്. ശരി ശരി ശരി. ഏട്ടാ നിങ്ങൾ പറഞ്ഞോളൂ, ഇവിടുത്തെ പ്രത്യേക വിശേഷ വഴിപാടുകൾ എന്താണത്? ഇവിടെ പ്രത്യേക വഴിപാടായിട്ടുള്ളത് ശംഖാഭിഷേകം പ്രധാനപ്പെട്ട വഴിപാടാണ്. പിന്നെ മുത്തിന്യോമം. മുത്തിന്യോമം അസുഖങ്ങളൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ശാന്തിക്ക് വേണ്ടിയിട്ട് ചെയ്യുന്ന വഴിപാടാണ്. ധാരാളം ഭക്തർ വന്നിട്ട് ചെയ്യണതാണ്. അതുകൊണ്ട് ഭഗവാന്റെ ഒരു മുത്തിന്യോമം കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് അതിൻ്റെതായ തക്കതായ ഫലം ഉണ്ടാവും എന്നുള്ള വിശ്വാസത്തിലാണ് അത്. അങ്ങനെ തന്നെയാണ് ഉള്ളതും. അത് ധാരാളം വഴിപാടുണ്ട്. പിന്നെ അതുകൂടാതെ ഒരുപാട് വഴിപാടുകൾ ഇവിടെ ഉണ്ട് വേറെ. ഇപ്പോൾ മുത്തിനോമം, ശംഖാഭിഷേകം, ധാര, ശിവന് ധാര ഉണ്ട്. പിന്നെ അതുപോലെ പിന്നെ പുഷ്പാഞ്ജലി, മറ്റ് എല്ലാവിധ വഴിപാടുകളും ഉണ്ട്. പ്രധാനപ്പെട്ട വഴിപാടുകൾ ധാര, മുത്തിനോമം, ശംഖാഭിഷേകം, പാർവതി സമേതനാണ്. പ്രത്യേകതയുണ്ട്. ഉമാമഹേശ്വര പൂജ ഉണ്ട്. സന്താനലബ്ധിക്ക് ഇവിടെ തൊട്ടിലും കുട്ടിയും എന്നുള്ളൊരു സന്താനം ഉണ്ടായത് തൃപ്രങ്ങോട്ടപ്പൻ ഈ മഹാദേവന്റേതാണല്ലോ മാർക്കണ്ഡേയൻ ഉണ്ടായത്. അപ്പൊ സൽസന്താനം ഉണ്ടാവാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു പ്രാർത്ഥനയായിട്ട് തൊട്ടിൽ കുട്ടി. അത് ശംഖാഭിഷേകം, അത് കുറച്ച് മുമ്പ് ഞാൻ പറഞ്ഞ പോലെ ഈ മാർക്കണ്ഡേയൻ്റെ തലമുറ പറഞ്ഞ കൽപ്പുഴ തന്ത്രിമാർ ക്ഷേത്രത്തിൽ, അത് മിക്ക ക്ഷേത്രത്തിലും ഇല്ലാത്തൊരു പ്രത്യേകതയാണ്. എല്ലാ ദിവസവും അവിടുന്ന് ഇല്ലത്തുനിന്നുള്ള ഒരാൾ വന്നിട്ടാണ്, അത് തന്ത്രി കുടുംബത്തിലെ ഒരാൾ എന്നും വന്നിട്ടാണ് ഈ ശംഖാഭിഷേകം ചെയ്യുക. അത് അവർക്ക് അവകാശപ്പെട്ടതാണ്, അവർ ചെയ്യണം എന്നുള്ളതാണ്. അവർക്ക് പെലയാണെങ്കിൽ അവർക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല, പലായ്മ ഉണ്ടെങ്കിൽ ആ വഴിപാട് ചെയ്യില്ല. മാത്രമേ മുടങ്ങുള്ളൂ. അപ്പൊ മാത്രം ഇതുവരെ മുടങ്ങിയിട്ടല്ലേ? മുടങ്ങിയവർ പല വരുമ്പോൾ മുടങ്ങിയാൽ അത് വഴിപാടുകാർക്ക് ഉള്ളതില്ല. അത് ആ 11 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് വന്ന വഴിപാടുകൾ മുഴുവൻ ഒന്നിച്ച് അത് ചെയ്യും. ആ 11 ദിവസം ചെയ്യാത്തതും നമ്മളിപ്പോൾ വന്ന വഴിപാടുകൾ ഒന്നിച്ച് ആ ദിവസം അവരുടെ പെല മാറി കഴിഞ്ഞാൽ ചെയ്യും. ദിവസങ്ങളിൽ പെല ഉള്ളപ്പോൾ മാത്രം അത് ചെയ്യും. വഴിപാട് ചെയ്യുന്നില്ല, അപൂർവമായിട്ട് അങ്ങനെ വരുമ്പോൾ വഴിപാട് ചെയ്യില്ല. അവർ ആ ദിവസം ഇല്ലാതെ ബുക്ക് ചെയ്തവരെല്ലാം ഒന്നിച്ച് പിന്നെ ആ 11 ദിവസം കഴിഞ്ഞാൽ ഒന്നിച്ച്. എക്സിക്യൂട്ടീവ് പറഞ്ഞതുപോലെ അവർക്ക് കിട്ടിയ ഒരു അശരീരി പ്രകാരം അവർക്ക് കിട്ടിയ ഒരു മന്ത്രം, അവർക്ക് മാത്രമായിട്ടുള്ള ഒരു മന്ത്രമാണ്. ആ കുട്ടിയുടെ ഒരു രീതിയിൽ അത് പറഞ്ഞു കൊടുത്തു എന്ന് പറഞ്ഞാൽ അതിൻ്റെ ഒരു രീതിയിൽ അവർക്ക് മാത്രം കിട്ടിയിട്ടുള്ള, ആ കുടുംബത്തിന് മാത്രമായിട്ടുള്ളതാണ്. ദേവൻ നേരിട്ട് മൂലമന്ത്രം, അതായത് തന്ത്രി മേശാന്തിക്ക് മൂലമന്ത്രം പറഞ്ഞു കൊടുക്കുക. അങ്ങനെയാണല്ലോ പുതിയ മേശാന്തി വരുമ്പോൾ. ഇത് ദേവൻ നേരിട്ട് ഈ ഇല്ലക്കാർക്ക് മൂലമന്ത്രം അതിങ്ങനെ തലമുറയായിട്ട് കൈമാറി വരുന്നു എന്നുള്ളതാണ്. മറ്റാർക്കും ചെയ്യാൻ പറ്റില്ല എന്നുള്ളത് ആ മൂലമന്ത്രം ദേവൻ തന്നെ നേരിട്ട് കൊടുക്കുക. ആ കുടുംബത്തിന് വേണ്ടി മാത്രമാണ്. അവരാണ് അത് കൃത്യമായിട്ട് അവർ തലമുറയായിട്ട്. മേശാന്തി അല്ല, അത് തന്ത്രിയാണ്. ആ ഒരു തന്ത്രിയാണ് ചെയ്യുക. പിന്നെ നമ്മുടെ ദേവന്റെ രൂപത്തെ കുറിച്ച് പറഞ്ഞോളൂ. നമ്മുടെ ദേവന്റെ രൂപത്തെ കുറിച്ച് പറഞ്ഞോളൂ. സോ ഇവിടെ പറഞ്ഞല്ലോ, അവിടെ ശിലയാണ്, മൂലസ്ഥാനത്ത് ശിവലിംഗമാണ്, ഇവിടെ സ്വയംഭുവാണ്. ഇത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇവിടെ ഈ കാണുന്ന അപസ്മാര യക്ഷൻ എന്ന് പറയുന്ന ഇതൊരു സിംബോളിക് ആയിട്ട് ഇതിൽ തന്നെ ഉണ്ട്. അത് ഇതിൻ്റെ ഒരു സിംബോളിക് ആയിട്ടുള്ള ഒരു റെപ്രസെൻറ്റേഷൻ എന്ന് പറയാം. ഇതിൻ്റെ കാലപ്പഴക്കം, അതായത് വളരെ കാലങ്ങളായതുകൊണ്ട് പല ശിലയുടെ പല ഭാഗവും ഇല്ലാതെ പൊട്ടിപ്പോയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ശിവലിംഗം അതുപോലെ ഈ പറഞ്ഞ മാർക്കണ്ഡേയൻ കെട്ടിപ്പിടിക്കുന്നു. അത് കാലൻ അവിടെ കെട്ടിപ്പിടിക്കുന്നുണ്ട്. അവിടെ കാലന്റെ ഇത് കാണാം. അത് കഴിഞ്ഞ് ശിവൻ പ്രത്യക്ഷപ്പെട്ടതും കാണാം. ഇതെല്ലാം കൂടി ഉള്ള ഒരു ഇതാണ് ഇത് പറയുക. അപസ്മാര യക്ഷൻ എന്നാണ് ഇത് പറയുക. കാലപ്പഴക്കം കൊണ്ട് അതുകൂടി ഇതിന്റെ കാലപ്പഴക്കത്തിന്റെ ഒരു ഇതാണ്. ഈ ശിലകളുടെ പലതും പൊട്ടി പോയിട്ട് 15-ാം നൂറ്റാണ്ടിലും ഈ ക്ഷേത്രം ഉണ്ടായിരുന്നു എന്നുള്ളതിന് പല തെളിവുകളിൽ ഒന്ന് ഇതാണ്. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് നട എപ്പോൾ തുറക്കുന്നത്? 4:30 മണിക്ക് എപ്പോഴും എല്ലാ ദിവസവും രാവിലെ 4:30 മണിക്കാണ് നട തുറക്കുന്നത്. എപ്പോഴും അടയ്ക്കുന്നത് 11:30. പിന്നെ വൈകിട്ട് 4:30 മണിക്ക് തുറന്നിട്ട് 4 തുറന്ന് രാത്രി 8 മണിക്കാണ് അടയ്ക്കുന്നത്. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് വരുന്ന ബസ് റൂട്ട് കൂടി പറഞ്ഞോളൂ. മലപ്പുറത്തുനിന്ന് തിരൂരാണ് നമ്മുടെ തിരൂര് അല്ലെങ്കിൽ കുറ്റിപ്പുറം. ഇത് രണ്ട് ഭാഗത്ത് വന്നാലും അവിടെ നിന്ന് തുപ്രങ്ങോട് വഴി ബസ്സുണ്ട്, സൗകര്യങ്ങളുണ്ട്. 10 കിലോമീറ്റർ ദൂരമാണ് തിരൂരുക്കായാലും കുറ്റിപ്പുറമായാലും. രണ്ട് ഭാഗത്ത് വന്നാലും റെയിൽവേ സ്റ്റേഷനുണ്ട്. റെയിൽവേ സ്റ്റേഷൻ അപ്പോൾ വരണ ഒരു താമസ സൗകര്യം തിരൂരിൽ കിട്ടുന്നുണ്ട്. തിരൂര് കിട്ടും. തിരുനാവായുണ്ട്. നമ്മുടെ ഇവിടെ നിന്ന് 4 കിലോമീറ്ററിൻ്റെ ഉള്ളിൽ തിരുനാവായുണ്ട്. അത്യാവശ്യം സൗകര്യങ്ങൾ ഇവിടെ ഉണ്ട്. ചെറുതൊക്കെ ആണെങ്കിൽ അതല്ലാതെ കൂടിയ സൗകര്യങ്ങൾ ഇപ്പോൾ
തിരൂരും കുറ്റിപ്പുറവും തിരുനാവായും ഒക്കെ അടുത്ത് സൗകര്യങ്ങൾ, എല്ലാ സൗകര്യങ്ങളും. എല്ലാ ദിവസവും രാവിലെ പ്രഭാത ഭക്ഷണം 365 ദിവസവും മുടങ്ങാതെ വരുന്ന ഭക്തന്മാർക്കെല്ലാം കൊടുക്കുന്നുണ്ട്. തിരുവാതിര ദിവസം, എല്ലാ തിരുവാതിര നാളിലും പ്രസാദൂട്ടും. എല്ലാ മാസവും തിരുവാതിര നാളിൽ പ്രസാദൂട്ടും ഉണ്ട്. കൂടാതെ ഭക്തരുടെ വകയായിട്ട് അവർക്ക് ദിവസങ്ങളിൽ ഇവിടെ ചെയ്യാൻ കഴിയുമെങ്കിൽ ചെയ്ത ആ ദിവസങ്ങളിലൊക്കെ പ്രസാദൂട്ട് വേറെയുണ്ട്. പിന്നെ മറ്റ് ഉത്സവം, ശിവരാത്രി, 2 ഉത്സവങ്ങളാണ് ഇവിടെ കാര്യമായിട്ടുള്ളത്. ഉത്സവം 10 ദിവസം, കോടിയേറിയിട്ട് 10 ദിവസം ഉത്സവമുണ്ട്. ശിവരാത്രിക്ക് 3 ദിവസം ഉത്സവമുണ്ട്. അതെ, 3 ദിവസം ഉത്സവമുണ്ട്. പിന്നെ വർഷത്തിന് മഹാമൃത്യുഞ്ജയ ഹോമമുണ്ട്, മഹാഗണപതി ഹോമമുണ്ട്. അങ്ങനെ പ്രധാനപ്പെട്ട എല്ലാ ഒരുപാട് ഉണ്ട് ഇവിടെ. ഈ സമയത്തൊക്കെ എല്ലാ ദിവസവും ഉത്സവം, ശിവരാത്രി ആഘോഷങ്ങളിലൊക്കെ അന്ന് പ്രഭാത ഭക്ഷണവും അന്നദാനവും ഒക്കെ ഇവിടെ അമ്പലത്തിൽ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നുണ്ട്. എല്ലാം ഉണ്ട്. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்களை நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செக்ரட்டரிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப பிரசித்தமான, ரொம்ப புனிதமான ஒரு கோவில் இந்த கோவில். நார்மலாக கோவில்னாவே புனிதம் தான். அதில் இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்வாழ்வை கொடுத்து சிவபெருமான் ஒரு அருளாசி புரிஞ்ச ஒரு இடம் தான் இந்த திருப்பரங்கோடு சிவக்ஷேத்திரம், அதாவது மகா சிவக்ஷேத்திரம். ஸோ இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் சொல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ இந்த கோவில் பதிவு நம்முடைய கோவில் பயணத்தில் 70வது கோவில் பதிவாக அமைஞ்சிருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவில் பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Bye.